தகுதிக்கு மீறி ஆசைப்படாதவர்கள், தன்னுடைய தரத்தை வாழ்க்கையில் என்றைக்கும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள். தகுதிக்கு மீறி ஆசை கிடையாது, ஆனால் லைஃப்பில் ஒரு ஸ்டைலு, எனக்குன்னு ஒரு ஸ்டைலுங்க, எனக்குன்னு ஒரு ஹாபி. என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணால் எனக்கு பிடிக்காது. நான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு நினைக்கிறப்ப நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு எது பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, காசு குறைஞ்சிருச்சுன்னா பிரச்சனை வந்துடும், மனசு கஷ்டமாயிடும். இப்படி நினைக்கக்கூடியவ விருச்சக ராசி அன்பர்கள். பணமே இல்லைனாலும் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் பணத்தை கொடுத்துட்டு ஆண்டவன் பணத்தை குறைச்சான்னா விருச்சக ராசியால் நிம்மதியாக இருக்க முடியாது. பணமே இல்லைனாலும் விருச்சக ராசி பல நாள் வாழ்ந்துடும், அதுக்கு பணம் தேவையில்லை. பணத்தை கொடுத்துட்டு, நல்ல அழகை கொடுத்துட்டு, செல்வத்தை கொடுத்துட்டு, சந்தோஷத்தை கொடுத்துட்டு, திடீர்னு ஆண்டவன் ஒரு மாதம் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுட்டானா முடிஞ்சு போச்சு கதை. கௌரவத்தை விடவும் முடியாது, யாருக்கிட்டே இதை கேட்கவும் முடியாது, பின்னி பெடல் அடிக்கும். அப்படி பல விஷயங்களில் பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட விருச்சக ராசிக்கு ஏற்படும். வெளியில் சொல்லிக்க முடியாது. சில விஷயத்தில் பயப்பட வேண்டிய விஷயம் ஏற்படும். ஐயோ எப்படிங்க இது சொல்கிறது, நான் பயப்படுறேன்னு சொன்னாலே ஒருத்தன் நம்ப மாட்டான். என்கிட்ட பணம் இல்லைன்னா இன்னொருத்தன் சிரிப்பான். இந்த டாம் அண்ட் செரின்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. டாம் அண்ட் செரி பார்த்துருக்கீங்களா? பூனையும் எலியும் இருக்கும். இந்த பூனை கஷ்டப்படுறதை பார்த்து எலி திடீர்னு ஆடும், டிங் 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 டிங்னு ஆடும். அதுமாரி தான் விருச்சிக ராசிக்காரவங்க யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா பல பேருக்கு கொண்டாட்டம். சில நேரங்களில் பயம் துரத்தும். முக்கியமாக விருச்சிக ராசிக்கு இருக்கிற பெரிய மைனஸு பயம். ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, பயத்தில் பணத்தை விட்டுறாதீங்க. பணம் இல்லைன்னு தான் பயமே, அதுக்கு பணத்தை விட்டுறக்கூடாது. யாராவது உங்ககிட்ட கெட்டவர்கள் ஈஸியாக உள்ளே வருவாங்க, அவங்களால தூக்கி எறிஞ்சுங்க. ரொம்ப நீங்கள் உஷார் பேர் வழி தான். ரொம்ப சந்தேகப்படுவீங்க, உஷாராக இருப்பீங்க, நம்ப மாட்டீங்க, எல்லாம் கரெக்டு தான். கெட்ட நேரம் வந்ததுன்னா யாரை விடுது நமக்கே தெரியாது. கெட்ட நேரம் வந்ததுன்னா, கெட்ட நேரம்னா சொல்லிட்டா வருது, நான் கெட்டவன் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறேன். நல்லவன் தான் இன்றைக்கி கெட்டவன் ரூபத்தில் இருக்கிறான். சாரி, கெட்டவன் தான் நல்லவன் ரூபத்தில் இருக்கிறான். பார்த்தீங்களா, டங்கு ஸ்லிப்பு. கெட்டவன் தான் நல்ல ரூபத்தில் இருக்கிறான். அப்போ நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அதனால் பணத்தை காப்பாற்றணும்னு நினச்சி பயந்துடாதீங்க, பயத்தில் பணத்தை விட்டுறாதீங்க. தைரியசாலி இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கணும். விருச்சக ராசிக்காரர்கள் தைரியமாக இருக்கணும். இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன், கோழையாகவே இருந்தால் கூட தைரியமாக இருக்கிற மாதிரி நடிங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா கூட டைரெக்டாக நீங்கள் முடிவு எடுக்காதீங்க. குடும்பத்தில் உள்ளவங்களை அப்படி சேர்த்து நான் அவங்கள கேட்டுக்கிட்டு சொல்கிறேன். கணவன் மனைவியை கேட்டு சொல்லுங்கள், மனைவி கணவனை கேட்டு சொல்லுங்கள், இல்லை குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களை கேட்டு சொல்லுங்கள், இல்லை யாரோ ஒருத்தர் வச்சுக்கிட்டு நான் அவரை தாங்க கேட்டு தாங்க சொல்லுவேன், நானாக ஒரு முடிவெடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்லது. சரி, இவங்களை ஏமாற்ற முடியாது, இவங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அந்த ஆள் சொன்னால் தான் இந்த ஆள் கேட்பார், அதனால் இவர்கிட்ட இவ்வளோ நாடி பேரம் பேசி வேஸ்ட்டு அப்படின்னு விலகி போயிடுவாங்க. அப்படி நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களை டைரெக்டாக நோட் பண்ணி உங்கள் ஆசையை தூண்டி பெரிய பெரிய பொருட்களில் உங்கள்கிட்ட விற்றுட்டு போயிடுவாங்க. பார்த்துங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உலகம் மாறக்கூடிய உலகம். நல்ல கவனிங்க, மாறக்கூடிய உலகம். நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மாறி இருக்கும். ஏன், ஒரு காலகட்டத்தில் ரெனால்டுன்னு ஒரு பேனா இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த பேனா வாங்கிறதுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஹீரோ பேனான்னு ஒன்று விற்கும், இங்கு பென், கேம்லின் விற்கும். கேம்லின் வாங்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. கேம்லின் வச்சுருப்பான், ஹீரோ பென் வாங்க அவனுக்கு கஷ்டம் வார்த்தை இருக்காது. அதில் பச்சை கலரில் வரும், பீக்கா கலரில் ஒரு ஹீரோ பென் ஒன்று வரும். இதெல்லாம் அனுபவம் இருக்கா? அந்த பேனா வாங்க முடியாமல் தவிச்சவங்களாம் இருப்பான். வாழ்க்கை வட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா பேனா வாங்குற அளவுக்கு நம்மள்கிட்ட காசு இருக்கும், தைரியம் இருக்கும். அதனால் மாறக்கூடிய உலகம். நம்ம எதையெல்லாம் ஒரு நேரம் எதிர்பார்த்தோமோ, கஷ்டப்பட்டோமோ, வருத்தப்பட்டோமோ அதெல்லாம் இப்போ ஈஸியாக கிடைக்கும். ஆனால் மாறாத நபர்கள்,
தலையெழுத்து அப்படி அடிச்சுப்போம்ல, அதுமாரி மாறாத நபர்கள். சில விஷயத்தை மாற்றவே முடியாது, அதில் தான் நம்ம சிரமப்படுவோம், வருத்தப்படுவோம். என்னடா வாழ்க்கை. விருச்சிக ராசிக்காரர்கள் சில இடத்துல ஃபீல் பண்ணுறது என்னென்னா, நல்லா தான் போகுது சார் வாழ்க்கை, ஆனால் சில பேர் என்னை ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க சார், கொஞ்சம் கூட திருந்த மாட்டுறாங்க சார், அவங்களாலேயே வாழ்க்கை ரொம்ப அளவில் மைனஸ் ஆகுறேன் அப்படின்னு இன்னொருத்தவங்களால் ஃபீல் ஆக வேண்டியது விருச்சிக ராசியோட வேலையாக போயிடும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள அவங்களுக்கு உங்கள் மேலே லைக் இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு அவங்க மேலே லைக் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருங்க. அது ஒரு நேரம் இல்லைனாலும் இருக்கிறதாகவே உண்டு பண்ணி அது உங்களை சக்ஸஸ் பண்ணும். அதாவது ஒரு காதலன் இருக்கான் அப்படின்னா அவளுக்கு காதலி இருப்பாள், காதலன் ஒரு காதலி. அப்போ என்ன ஆகும், காதலன் ஒரு நாளில் கணவனாக மாறுவான், காதலி என்ன பண்ணுவான், மனைவியாக மாறுவான். காதலனாக இருந்தவன் கணவனாக மாறினா ப்ரொமோஷன், காதலியாக இருந்தவன் மனைவியாக மாறினா ப்ரொமோஷன். அதோடு விடலாம்ல, விடாது வாழ்க்கை. கணவனாக இருந்தவன் அப்பாவாக மாறுவான், ப்ரொமோஷன். மனைவியாக இருந்தவன் அம்மாவாக மாறுவான், ப்ரொமோஷன். சரி, அதோடு விடலாமா, விடாது வாழ்க்கை. அப்பாவாக இருந்தவங்க தாத்தாவாக மாறுவாங்க, பாட்டியாக, அதுமாதிரி அம்மாவாக இருந்தவங்க பாட்டியாக மாறுவாங்க. இவ்வளவு தான். இந்த உலகம் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும், நபர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உலகம் என்ன பண்ணும், அந்த வீட்டில் ஒரு தாத்தா இருப்பார், அந்த வீட்டில் பாட்டி இருக்கும், அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, காதலன் இருப்பாங்க, காதலி இருக்கும். இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மனிதர்கள் திருடன் இருப்பான், காவல் இருக்கும், நீதி இருக்கும். நீதி இருந்ததுன்னா திருடன் இருக்கக்கூடாது இல்லையா, முடியாது. இது கூட போகும். அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமையாக தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆழத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு பழைய பாட்டு ஒன்று நான் கேட்டிருக்கேன், ஆழம் இது ஆழமையா, பொம்பளை மனசு ஆழமையான்னு ஒரு பாட்டு ஒன்று, பழைய பாட்டு ஒன்று இருக்கும். ஆழமைய ஆழம் இது அப்படின்னு அது வரும் அந்த பாட்டு. அதில் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த வார்த்தையை, இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பிறந்த பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமான மனம் உள்ளவர்கள். அவ்வளோ சீக்கிரம் உங்கள்கிட்டேருந்து ஒரு விஷயத்த ஆண்கள்கிட்டேருந்து கூட கொண்டு வந்துடலாம், பெண்கள்கிட்டேருந்து கொண்டு வர முடியாது. அதனால தான் விருச்சிக ராசிக்காரங்க உள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னு வெளியில் கண்டுபிடிக்க முடியாது. அதில் பெண்களுக்கும் அப்படி தான். இப்படிப்பட்ட உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஒன்றே ஒன்று இப்போ தெரிஞ்சுக்கிங்க, மாறாத நபர்கள் உலகத்தில் இருப்பாங்க, அவர்களோடு நாம் இப்போ வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆனால் உலகம் மாறிக்கிட்டு இருக்கோம், அது நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ நாம் மாறாத நபர்களை போய் நினச்சி வருத்தப்பட வேண்டாம், பயந்து ஒழிய வேண்டாம், தைரியமாக இருப்போம், நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடக்கும். இப்போ பணத்து மேலே நம்ம அக்கறைப்படுத்துவோம், அந்த பணம் நமக்கு நிறைய லாபத்தை கொடுக்க போகுது. நம்ம தைரியசாலி மாதிரி இல்லாமல் இருக்கிறத விட தைரியசாலியாக இருப்போம், தைரியத்தை அதிகமாக வர வச்சுப்போம், அதுதான் நம்மளுடைய முக்கியம் அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்கள் இப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கணும். அப்படி இந்த நான் சொல்கிற மாதிரி ஒப்பந்தங்கள்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகாதுன்னா, வியாதி வராது. முதல்ல மனவியாதி வராது. என்ன வியாதி வராது? மனவியாதி வராது. இப்போ உங்களுக்கு கனவு நிறைய வரும், படுத்தா கனவு, தூங்குனா கனவு, நின்னா கனவு, ஏஞ்சா கனவு, பாத்ரூமில் கனவு வரும். அப்படியே சோப்பு போட்டு குளிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அப்போ ஒரு கனவு வரும். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், சாப்பாடு இருக்குது, தட்டு இருக்குது, வாய் இருக்குது, உள்ளே போகுது, ஆனால் கனவு ஒன்று போயிட்டுருக்கும். இது என்ன கனவுனா, நினைவுகளோடு கலந்த கனவு. இது இப்படி வருமா, இப்படி போகுமா, இப்படி இருக்குமா அப்படின்னு அவ்வளோ தூரம். இப்போ அந்த கனவுகள்லாம் நிறைவேற போகுது. அப்படிப்பட்ட கனவுகள் காண போகிறீங்க. அப்போ நீங்கள் அசால்ட்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீங்க, நான் நல்லா இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா இருக்க போகிறீங்க. அதே இதில் ஏதாவது வில்லங்க வந்துடுமோனா வில்லங்க வந்துடும். இப்போ புரியுதா உங்கள் கனவு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் என்ன கனவு நினைக்கிறீங்களோ அந்த கனவு உங்களுக்கு நடக்க போகுது.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய காலகட்டத்தில் இந்த நேரத்தில் யாராவது போக்கிரிகள் உங்களை ஏமாத்துறதுக்காக சில பேர் வார்த்தைகள் அப்படி அதிகமாக பேசுகிறவர்கள் வருவாங்க. உங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ண கூட வருவாங்க. அவங்களெல்லாம் சந்திக்காதீங்க, மீட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களுக்கு புரிஞ்சிடும். கடவுள் அது புரிய வச்சுருவார். சில பயணங்களை உற்பத்தி பண்ணுவாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க, அங்கே போங்கன்னு. வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு ஊருக்கு போகிறதா இருக்கட்டும், தெரிஞ்ச இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், நண்பரை சந்திக்கிறதா இருக்கட்டும், அவாய்ட் பண்ணுங்கள். இது மாதிரிலாம் பண்ணும்போது இந்த காலகட்டத்தை அழகாக நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும், பிளான் பண்ண முடியும், சக்ஸஸ் ஆக முடியும். இது ஒரு பெரிய ராஜதந்திர நேரம், ராஜ பார்வை நேரம். இது மாதிரி நேரங்கள்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க போகிறீங்க. நாம் காணக்கூடிய ஒரு கனவு பலிக்கக்கூடிய நேரம். இதுதான் நம்ம பேசிக்கிட்டு வரோம். இந்த ஏதோ ஒரு கனவு நமக்கு பலிக்க போகுதுன்னு சொன்னோம். அதே மாதிரி கெட்ட சக்தி விலக போகுதுன்னு சொல்லியிருக்கோம். நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு துஷ்ட சக்தி, துர்சக்தி. அப்போ இந்த ரெண்டையும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். துர்சக்தி வெளியில் போகுது, நல்ல சக்தி உள்ள என்ட்ரி ஆக போகுது, கனவு பலிக்க போகுது. இந்த மாதிரி பதிவுகள் கேட்கும்போது முதல்ல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். மனசை கான்ஃபிடெண்ட்டாக நம்ம முடிவு பண்ணிக்கணும். மனிதனுடைய மனம் கான்ஃபிடென்ட் லெவல் என்றைக்குமே குறையக்கூடாது. இந்த கான்ஃபிடென்ட் லெவல் குறையாமல் இருந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும். சகோதரர்களே, உறவுகளே, நண்பர்களே, உங்களுக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். ஒரு மனுஷனுடைய பவர் எது? அவனுடைய மனபலம். மனசில் பலம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் நெருங்க முடியாது. அதே உங்களுடைய மனபலம் குறைஞ்சுது அப்படின்னா, சொல்லுவாங்கள்ல, யானை இழைச்சதுன்னா எறும்பு உள்ளே போகணுவான். அதனால் நம்மளை யார் வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க. அதனால் நம்ம மனசு உடையாமல் முதல்ல பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தைரியமாக இருக்கணும். என் உறவுகள் தைரியமாக இருக்கணும். தைரியமாக இருந்தீங்கன்னா மற்றவன் பார்த்துட்டு பயப்படுவான். ஆஹா, இவர் இன்னும் தைரியமாகவே இருக்கார், இவர் தைரியம் இன்னும் குறையில, அப்போ நம்ம உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கனவு காணப்படும்னு சொன்னேன், ஒரு கனவு வரும்னு சொன்னேன். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய கனவு உங்களுக்கு பலிக்க போகுது. அது நல்ல கனவுகள் கண்டிப்பாக பலிக்க போகுது. சாமி, நான் கெட்ட கனவு கண்டுட்டேனே, என்ன பண்ணுறதுன்னு தோணும். கெட்ட கனவு வந்ததுன்னா அது கெட்டது விலக போகுதுன்னு அர்த்தம். நல்ல கனவு பலிக்க போகுது, கெட்டது விலக போகுது. இது வரைக்கும் யாராவது நமக்கு தொந்தரவாக இருந்தாங்க, பிரச்சனையாக இருந்தாங்க, வில்லங்கமாக இருந்தாங்கன்னா விலகிடுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு அரியணையை எதிர்பார்த்து இருக்கிறோம், ஒரு ராஜ வாழ்க்கையை எதிர்பார்த்து இருக்கிறோம், ஒரு சுக வாழ்க்கையை எதிர்பார்த்து இருக்கிறோம், நிறைய விருப்பங்களை எதிர்பார்த்து இருக்கிறோம், நிறைய நண்பர்களை எதிர்பார்த்து இருக்கிறோம், சுகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்குறோம்னா அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த நேரம் கனவு நமக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். இதான் கனவு சாஸ்திரம். இந்த காலகட்டத்தில் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் தெய்வ பலத்தால் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை எளிமையாக அடைய முடியும். அதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் தெளிவுபடுத்திக்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, வாழ்க்கையில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. குழப்பம் அடையக்கூடாது. இந்த மனம் குழப்பம் ஆயிட்டுன்னா அதை தீர்வுபடுத்துறதுக்கு யாரும் ஒத்தாசை பண்ண மாட்டாங்க. அதை இன்னும் ரணகலமாக்க தான் பார்ப்பாங்க. முதல்ல ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல நம்மக்கிட்ட தான் குறை சொல்லுவாங்க. நீ சரியாக இருந்திருந்தீங்கன்னா அது நடந்திருக்காதுன்னுவாங்க. அது நம்மளாலேயே அந்த தப்பு நடந்திருக்காது, அது காலத்தோடைய கட்டாயம். ஆனால் முதல்ல கெட்ட பேர் வாங்கிறது, அவப்பெயர் வாங்கிறது நாமளாக தான் இருப்போம். அப்போ ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல தப்பு அவங்கள குற்றம் சாட்டாதீங்க, குறை சொல்லாதீங்க. அந்த சூழ்நிலையினால் அவங்க தப்பு நடந்திருக்கு, சூழ்நிலை தான் காரணம், அவங்க காரணம் இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல்ல கோவப்பட்டு திட்டுறதுனால அந்த நிமிஷம் ஒன்றும் நல்லது நடக்க போகிறதில்ல, நடந்த தப்பு மாற போகிறதில்ல. அப்போ கூட்டாக சேர்ந்து அந்த தப்பை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். முதல்ல பிரச்சனை உள்ளவங்கள நம்ம மீட்டெடுக்கணும்.
இதையெல்லாம் தான் நம்ம இப்போ கணக்கில் கொண்டு வரணும். அப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கனவு மெய்ப்படும், கண்ட கனவு நடக்கப் போகுது, கெட்டது விலகப் போகுது. இது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும்போது நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் கரெக்டாக இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை கான்ஃபிடென்ட் லெவல். கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தில் இருக்கணும். அது மாதிரி கான்டாக்ட் அதிகமாக இருக்கணும். இது மாதிரி நேரத்தில் நிறைய மனிதர்களை சந்திக்கணும், கான்டாக்ட் லெவல் அதிகமாக இருக்கணும், கான்டாக்ட் நிறையா இருக்கணும். அதுமாரி கமிட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கமிட்மெண்ட்டில் இருக்கணும். ஏதாவது ஒரு பிளான் போட்டு நடத்திக்கிட்டே இருக்கணும். கார் வாங்குறத பற்றி யோசனை பண்ணால் கார் வாங்கணும், வீடு பார்த்து முடிச்சுதான் வீடு வாங்குறத பற்றி யோசிக்கணும், இல்லையா சமையல் பற்றி என்னாவது ஒன்று நடத்திக்கிட்டே இருக்கணும். இந்த மூளையை சும்மாவே இருக்க விட்டுறக்கூடாது. இது ஆபத்து. அது சும்மா இருந்ததுன்னா அப்படி செல்ஃபோன் அப்படி பார்த்து இப்படி உருட்டுனதுன்னா வேலை முடிஞ்சு போயிடும். அது பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும். வேண்டாம், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் பவர். ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். என்ன நினைக்கிறோமோ அதில் இறங்கி வேலை செய்யணும். இந்த குதிரைக்கு லாடம் போட்டிருப்பாங்க, அது மாதிரி இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் இருக்கணும். கான்ஃபிடென்ட், கான்சன்ட்ரேஷன், கான்டாக்ட், மனுஷாரோட தொடர்பை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுவும் எப்படி? வயசில் பெரியவர்களோட தொடர்பை ஏற்படுத்தணும், நல்ல அதிகாரத்தில் உள்ளவங்களோட தொடர்பை ஏற்படுத்தணும். நாம் மட்டும் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம முன்னேற முடியும். பெரியவர்களோட தொடர்பு, கான்டாக்ட் எப்படி இருக்கணும்? நம்ம தைரியமாக ஒருத்தவங்கள்ட்ட பேசணும். 4 IAS அதிகாரிகள், 4 IPS அதிகாரிகள், பெரிய மனுஷங்க, வேல்யூபிள் பர்சன், இவங்களையெல்லாம் நினச்சி பார்க்கணும், இவங்களையெல்லாம் திங்க் பண்ணணும். அப்போ தான் லைஃப் சக்ஸஸ் ஆகும். அதையெல்லாம் விட்டுட்டு எதுவுமே இல்லாமல் நம்ம கீழே போயிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே இன்றைய சந்தோஷம், இது இந்த நிமிஷத்தோடு முடிஞ்சிடும். ஆனால் நாம் நினைக்கிற கோல், கான்ஃபிடெண்ட்டாக நம்மளோட எதிர்காலத்தை பற்றி யோசித்தா நல்லா இருப்பீங்க. நம்புங்க, கான்டாக்டை வளர்த்துக்குங்க, பெரிய மனுஷங்களோட பழகுங்க, பெரியவர்களுடைய குணநலங்களை அப்படி எடுத்துக்குங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது, ராஜ பார்வை கிடைக்க போகுது, நீங்கள் கண்ட கனவு நடக்க போகுது, வாழ்க்கையில் உங்கள் கெட்டது எல்லாம் விலக போகுது. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, கான்டாக்டை வளர்த்துக்குங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கணும். இப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை கண்டிப்பாக உண்டாகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.